நகரில் உள்ள மூவேந்தர் தெரு, பவனந்தியார் பூங்கா, சிடிஓ காலனி ஆகிய இடங்களில் மொத்தம் 90 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்க 3 நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்களையும் திறந்து வச்சிருக்கிறார். இதையெல்லாம் சிறப்பா கட்டி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலுவுக்கும் இந்த மருத்துவமனையில் சிறப்பாக செயல்படுத்த போற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் சென்னை புறநகர் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொதுவா நான் ஒரு அரசு நலத்திட்ட நிகழ்ச்சியில பங்கேற்றா நான் கேட்கிற முதல் கேள்விய, இன்னைக்கு எத்தனை பேருக்கு பட்டா கொடுக்க போறோம்? ஏன்னா ஒரு மனிதருக்கு அடிப்படை தேவைங்கிறது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுல உணவும் உடையும் எளிதா கிடைச்சிடலாம். ஆனா இருக்க நிலம் எளிதா கிடைச்சிடாது. ஏன்னா நிலம்தான் அதிகாரம். காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும் தலைக்கு மேல ஒரு கூரையும் இன்னும் பலருக்கு கனவு தான். அதனாலதான் பட்டா வழங்குறதுல நான் எப்பவுமே தனி கவனம் செலுத்துவேன். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியை பட்டா வழங்குகிற நிகழ்ச்சியும் சேர்க்கப்பட்டிருப்பது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுக்க வருவாய்த்துறை மூலமா பட்டா வழங்கிட்டு இருக்கக்கூடிய மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் நம்முடைய அண்ணாச்சி KKS அவர்களுக்கும், அவருக்கு துணையாக நின்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு செயலாளர் அமுதா IAS அவர்களுக்கும், ஏன் அவருடைய டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை, சமத்துவ சமுதாயத்தை கட்டமைக்க சொந்த வீடு இல்லாத நிலமற்ற ஏழை குடும்பங்களையும் பெண்களையும் முன்னிலைப்படுத்தி இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கிறத நம்ம அரசு கொள்கையா வச்சிருக்கு. இப்படி வழங்கப்படுகிற கலைஞர் கனவு இல்லம், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்கள்ல பயன்பெற ஏழை எளிய மக்களுக்கு பேருதவியாக இருக்கு. இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்ச பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும்